சுந்தரி, பிரியாவை காணோம். அண்ணே, பிரியா குளிக்க போயிட்டா. சாப்பாடு போடவா? ஆமாம்மா, பசிக்குது. பரவாயில்ல, பிரியா வரட்டும். நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? நீ வேற வேலை இருந்தா போய் பாருமா. நான் பிரியா வந்த உடனே சாப்பிட்டுக்கிறேன். அதனால என்னண்ணே, எனக்கு எந்த வேலையும் இல்ல. பாவம் பசியில உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு சாப்பாடு போடாம நான் என்ன வேலை பார்க்க? இருங்க, நானே சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏனே, உங்க ஒய்ஃப் கையில தான் சாப்பிடுவீங்களா? நான்லாம் சாப்பாடு போட்டா சாப்பிட மாட்டீங்களா? சொல்லுங்க. ஐயா சுந்தரி, யாரும்மா அப்படி சொன்னது? சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் நீ சாப்பாடு போட்ட நான் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். சரி சரி, சாப்பாடு எடுத்துட்டு வா. நீ இப்படி சொல்ற, எடுத்துட்டு வாம்மா, சாப்பிட்றேன். ஆ, சரிண்ணே, வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன். அப்பப்பா, வேணும்னாலும் விடுறதுக்கு வழி இல்லை போல. சரி சாப்பிடுவோம். பிரியா எங்க போனா? அதுக்குள்ள குளிக்க போயிட்டா பாரு. ஸோ சாப்பாடு போடுவேன் இந்த டைம்ல, அவன் வருவேன்னு தெரியாதா? அதுக்குள்ள என்ன அவசரம்னு தெரில. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணா 10 நிமிஷம் ஆகும்னு. அதான் குளிக்க கிளம்பிட்டா போல. நான் ஆனால் 5 நிமிஷத்துலேயே வந்துட்டேன். சரி சரி. சாப்பிடுங்கண்ணே. சுந்தரி, என்ன குழம்புமா? அதுவா, பூண்டு குழம்பு வச்சேன், கோவக்காய் பொரியல், முட்டை பொரியல், கொஞ்சம் கோஸ் பொரியல் செஞ்சேனே. காயெல்லாம் நிறைய இருந்ததா, சரி, காய் வேற சந்தை வாங்கிட்டு வருவார், அதனால தான் காலி பண்ணலான்னு சொல்லி இவ்வளோ பொரியல் செஞ்சுட்டேன். சரி சாப்பிடுங்க. ம், சரிம்மா. ம் 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 ம். அண்ணே, சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆ ஆ, சூப்பரா பண்ணிருக்குமா. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. நல்ல நிஜமாவே நல்லா இருக்கு. பிரியா செய்யறதை விட நீ செஞ்சிருக்கிறது சூப்பரா இருக்கு சுந்தரி. நிஜமா தான் சொல்றேன், பொய்லாம் நான் சொல்லல. உண்மைக்குமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குமா சுந்தரி. அண்ணே, பொய் எதுவும் சொல்லலைல்ல? நிஜமாதான் சொல்றீங்களா? என்னால நம்ப முடியல. ஆச்சா, நிஜமா தான் சொல்றேன். சரி, சாப்பிட்டுட்டு இருங்கண்ணே, வரேன். நீ போமா. ஏம்மா, என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? ஜாலியா இருக்கா? ம்? ஆமா தாத்தா, நாங்க இங்க இருக்கும்போது சில நேரம் நினைப்போம் தாத்தா. ச்சே, இங்க நான் வந்து உட்காரணும்னு ஆசையா இருக்கும் தாத்தா. இந்த வரண்டா மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அத்தை ஏதாவது சொல்லுவாங்களோ, அத்தை ஏதாவது திட்டுவாங்களோன்னு தாத்தா, வாங்க வரமாட்டோம். அப்படியா? ச்சே, இதுக்கு கூட ஆசைப்பட்டிருக்கீங்க பாருங்களேன். தாத்தாட்ட ஒரு தடவையாவது சொல்லியிருக்கலாம்லம்மா. தாத்தா அழகா கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருப்பேன்ல. இல்ல தாத்தா, அப்புறம் உங்களுக்கும் திட்டு விழுகும். அத்தை உங்களையும் தானே திட்டுவாங்க. ஆமாமா, உண்மைதான் உண்மைதான். இப்ப இருந்த மாதிரி அவங்க அத்தை இருந்துச்சு, அப்ப திட்டதான் செஞ்சுச்சு. பரவாயில்ல, எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. ஆமா தாத்தா, எங்க அம்மா எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லிடுவா. சோபி, இந்தா உன்னோட ஃப்ரெண்டோடக்கு ஃபோன் பண்ணிருக்கா. யாருமா? இந்தாம்மா, யாருன்னு பாரு. அனன்யா நினைக்கிறேன். அனன்யா பண்ணாளா? கொண்டா போன. புடி. அனன்யா, சொல்லு, நல்லா இருக்கியா? என்னடி திடீர்னு கால் பண்ணிருக்க? ஹாப்பி பர்த்டே டி. விஷ் பண்றதுக்கு தான் கால் பண்ணேன். எப்பவுமே உன் பர்த்டேக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு நினைப்பேன். நீ ஸ்கூல் மாறி போயிட்டியா? நானும் கொஞ்சம் மறந்துட்டேன்டி, சாரி. ஆனாலும் எனக்கு மார்னிங் ஞாபகம் வந்துருச்சு தெரியுமா? அதான் உடனே கால் பண்ணிட்டேன். ஆனால் என்னால் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணவே உனக்கு முடியல, சாரி. அனன்யா, என்னோட பர்த்டேன்னு எனக்கே தெரியாதுடி. ஆனாலும் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண, தெரியுமா? அக்கா, உனக்கு பர்த்டேயா? என்னம்மா சொல்ற? உனக்கு பர்த்டேயா? சோபி, இன்னைக்கே நீ பிறந்த? ஆமா, எனக்கே ஞாபகம் இல்லடி. அம்மா, எனக்கே ஞாபகம் இல்ல, உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. அம்மா சோபி, அம்மா சத்தியமா மறந்துட்டேன் சோபி, சாரிடா. அனன்யா, ரொம்ப தேங்க்ஸ் டி, என்னோட பர்த்டேயே நான் மறந்துட்டேன்டி. ஏய், என்னடி பர்த்டே மறந்துட்டேன்னு சொல்ற? ஸ்கூல் வரும்போதெல்லாம், இங்கே படிக்கும் போதெல்லாம் பர்த்டே 1 வீக் முன்னாடியிலேருந்தே நீ சொல்லிட்டு இருப்ப. நாங்கள் பர்ச்சேசிங் போனோம், ஷாப்பிங் போனோம், அது வாங்கினோம், இது வாங்கினோம், என்னோட பர்த்டேக்கு எங்கள் அம்மா அது கிஃப்ட் பண்ணுறாங்க, அப்பா பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்னடான்னா பர்த்டே இன்னைக்கு மறந்துட்டியா? என்னடி, ட்ரெஸ்லாம் வாங்கிட்டியா? கேக் வாங்கிட்டியா? என்னெல்லாம் கூப்பிடல பத்தியா பார்ட்டிக்கு? முன்னெல்லாம் கூப்பிடுவல்ல, ஏண்டி மறந்துட்ட? சோபி, ஒன்னதான். அனன்யா, பார்ட்டிலாம் எதுவும் இல்லடி. ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணல, கேக்கும் வாங்கல.
நான் தான் சொல்றேன்ல, என்னோட பர்த்டே நானே மறந்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் எப்படி எல்லாம் வாங்குறது? சரி ஓகேடி, பாய். தேங்க்ஸ் டி. ஏய், அகைன் ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்யூ அனன்யா, பாய். உன் ஃப்ரெண்டு என்னம்மா சொல்றா? அம்மா, சோபியக்காக்கு கேக் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், பர்த்டே இல்ல. இன்னைக்கு அம்மா பிறந்த நாள். ஆமா தாத்தா, நானே மறந்துட்டேன். என்னோட ஃப்ரெண்டு எப்போவுமே நைட்டு 12 o'clock கால் பண்ணுவா தாத்தா. ஆனால் இப்போ லேட்டாக பண்ணுறா. ஏன்னா நாங்கள் டச்சில் இல்லையா, அங்கே வேறு ஸ்கூல் நாங்கள் மாறி வந்துட்டேன்ல, அதான் லேட்டாக கால் பண்ணுற விஷ் பண்ணுறா. இவ பண்ணாட்டி உன்னோட பர்த்டேன்னு எனக்கு தெரியவே தெரியாது தாத்தா. அவள் அது ஞாபகம் வச்சு பண்ணுறா. அம்மா அழுகுற? ஆமாம், என் பொண்ணு பிறந்த நாளுக்கு நாங்கள் இந்நேரம் ட்ரெஸ்ஸுலேருந்து கேக் ஆர்டர் கொடுத்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லியிருப்போமாம்மா, எல்லாரும் வந்துடுங்க பார்ட்டின்னு. அப்படி கிராண்டாக கொண்டாடுவோம் போன வருஷம் வரைக்கும். இந்த வருஷம் பெத்த தாய் நானே என் பிள்ளையோட பிறந்தநாளை மறந்துட்டேனே மாமா. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதுக்கு போய் ஏமா அழுதுட்டு இருக்க? இது ஒரு விஷயமா? சரி சரி வீடு, அழாத வீடு. இல்லை மாமா, ரொம்ப சாரிடி சோபி. அம்மா மறந்துட்டேன்னு எதுவும் நினைக்காத. என்ன பண்ணுறது, எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியலடி. ஆனால் உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணவும் தான் தெரியுது. இல்லைன்னா நம்ம ஞாபகத்திலே இருக்காதுல்லடி சோபி. அம்மா மண்டை குழம்பி போயிருக்கண்டா. சுசிலா, இப்ப என்ன, சோபிக்கு கேக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோமா? ஐயோ மாமா, அதெல்லாம் வேண்டாம். ஏன் கேக்கு ட்ரெஸ்லாம் வேணாம் மாமா, பரவாயில்ல. சோபி, வேணுமாடா கேக்கு ட்ரெஸ்ஸு? வேண்டாம்ல. இல்லை தாத்தா, எனக்கு ட்ரெஸ்ஸில் கேட்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை தாத்தா. நான் என்ன சின்ன குழந்தைய இன்னமும் கேக் கட் பண்ணிட்டு இருக்கேன், புது ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே தாத்தா, நோ ப்ராப்ளம். எனக்கு அந்த அளவுக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சோபிமா, அம்மா சொல்றாங்கன்னு பொய் சொல்றியா? அண்ணி, ஏன் அழுதுட்டு இருக்கியப்போ? அப்பா, என்னாச்சு? என்ன அண்ணன் நினைச்சு பழச நினைச்சு அழுகிறீங்களா? இல்லை நந்தினி, சும்மாதான், எதை நினைச்சும் அழல. இன்னைக்கு சோபி பர்த்டேம்மா. சுத்தர ஞாபகம் இல்லை. அவளுக்கு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லவும் தான் ஞாபகமே வருது தெரியுமா. என் பொண்ணோட பர்த்டே கூட ஞாபகம் இல்லாமல் இப்படி மறந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நந்தினி. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு போய் ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? விடுங்க அண்ணி. இப்போ என்ன, அவளுக்கு பர்த்டே கொண்டாடிடுவோம். இதில் என்ன இருக்கு? சுபிமா, அஜய் மாமா உள்ள இருக்கியான், வர சொல்லி அஜய் மாமாவை போய் ட்ரெஸ்ஸு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவோம். அத்தை, நோ நோ நோ, எனக்கு வேணாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை, வேண்டாம். எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அத்தை. எனக்கு கேக்கும் வேணாம், ட்ரெஸ்ஸு எதுவுமே வேணாம் அத்தை. நேற்று தானே ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டோம், அதுவே போதும், கேக்கெல்லாம் வேணாம். ஐயோ ப்ளீஸ் அத்தை, நீங்கள் சொல்லாதீங்க யார்கிட்டையும் வாங்கிட்டு வர சொல்லி. ப்ளீஸ் அத்தை, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், எனக்கு வேண்டாம். நந்தினி, வேண்டாம்மா. அவள் கொஞ்சம் பெரிய பொண்ணா, மெச்சூர்ட் ஆயிட்டால, அவள் நல்லா புரிஞ்சுக்குவா. அது இதுன்னு என்கிட்ட எதுவும் கேட்டு அடம் பண்ண மாட்டா. நல்ல பொண்ணு. என் பிள்ளைங்க ரெண்டுமே அப்படிதான். அதனால் அவள் வேணான்னு சொல்லிட்டாமா. நீ சொல்லாத அஜய் கிட்ட, வேண்டாம் வாங்க வேணாம். நீ போங்க. என் அண்ணன் பொண்ணுங்க பர்த்டே உங்கள் வீட்டில் நீங்கள் கிராண்டாக கொண்டாடுறீங்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட உங்கள் வீட்டுக்கு பார்ட்டிக்கு வருவாங்க. அப்போல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன உங்கள் அண்ணன் வீட்டில் பார்ட்டி சொல்லியிருக்காங்க, நீ போகலையா, நீ வரலையா, நாங்கள் போகிறோம் அப்படிம்பாங்க. அப்போல்லாம் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன் தெரியுங்களா. நம்ம அண்ணன் வீட்டில் பார்ட்டி நடக்குது, நமக்கு ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். நீ இன்னைக்கு என் அண்ணன் பொண்ணுக்கு என் வீட்டில் நடத்துகிறோம் பர்த்டே பார்ட்டியை. வேண்டாமா, சொன்னா கேளுமா நந்தினி. அண்ணி, அவ யாரு? என்னோட மருமக. அதனால என் மருமகளுக்கு நான் கேக் கட் பண்ணணும், அதை வாங்கணும், இது வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால அவளுக்கு நான் வாங்கி தர போறேன். நீங்க இதுல எதுவும் சொல்லக்கூடாது, ஓகேவா? என்னப்பா நான் சொல்றது? நந்தினி, சொல்றத கேளுமா. வாயை மூடிட்டு அமைதியா இருங்க சொல்லிட்டேன். ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான். பேசாம இருங்கன்னா இருங்க, அதை விட்டுட்டு சும்மா. இல்லாத வேணான்னு நினைக்கிறேன். ஏய், பேசாம இருடி. உனக்கு என்ன தெரியும்? அத்தைக்கு தெரியும் எல்லாம். அத்தை வாங்கணும்னு நினைச்சா வாங்க தான் செய்வேன். அதை விட்டுட்டு நீயும் உங்க அம்மாவும் வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க.
அத்தை கடுப்பாயிருவேன், பேசாம இருக்கணும். சரி விடு சுசீலா, அவ வாங்கணும்னு ஆசைப்படுறா, விடு. அஹ், ஏங்க, சாப்பிட்டுட்டீங்களா? அஹ், சாப்பிட்டீங்க போல, அதான் ஏப்பெல்லாம் பலமா இருக்கு. ஏங்க சொல்லக்கூடாதா? எனக்கு தெரியாதுங்க நீங்க சாப்பிட்டது. சாப்பிட்டேன். நீ எங்கே போன? குளிக்க ஓட்டிட்டியா அதுக்குள்ள? அது சுந்தரி சாப்பாடு பிடிச்சி சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? ஏங்க, உங்களுக்கு தனியா தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிருந்தேனே, அதான் எடுத்து வச்சா. என்ன சாப்பிட்டீங்க நீங்க? அவளுக்கு தெரியாதே உங்களுக்கு தக்காளி தொக்கு செஞ்சது. அதனால அவ அதை எடுத்து வச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏங்க அப்படியா? இல்லையே, தக்காளி தொக்கெல்லாம் எடுத்து வைக்கலையே, பூண்டு குழம்பு வச்சிருந்துச்சு. அவ செய்யறது காரமா இருக்கும்பீங்களே, நல்லா இருந்துச்சா? என்ன பண்றது? அதுகிட்ட நல்லா இருந்துச்சுன்னு தான் சொன்னேன். அவங்க கிட்ட போய் சண்டையா போட முடியும்? ஏம்மா உங்க வீட்டில் நல்லா இல்லை சாப்பாடுன்னு உங்ககிட்டனா சண்டை போட முடியும் உரிமையா, என்னோட பொண்டாட்டின்னு. அவங்க வீட்டிலலாம் சண்டை போட முடியாது பிரியா. நீ கோச்சுக்கிற உடனே நான் ஏதாவது சொன்னா மட்டும். கோச்சுக்கிறாத பிரியா, வீடு சரியா? அது எப்படி? நான் மட்டும் என்ன தொக்கா? என்ன மட்டும் திட்டுவாராம், பேசுவாராம். அவளெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாராம். சரியான ஆளுதப்பா நீங்க. ஏ, அப்படியெல்லாம் இல்லை. ஆயிரம் தான் இருந்தாலும் ஒன்றை திட்டலாம், பேசலாம். சுந்தரியை போய் திட்ட முடியுமா? சுந்தரி நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டுச்சு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். வேற என்ன பண்றது சொல்லு? நல்லா இல்லம்மா, உரைக்குது, காரமா இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருப்ப. ம், சரி சரி. நான் கூட என்னமோன்னு நினச்சேன். பரவாயில்லைங்க, அப்போ நான் மட்டும் திட்டு வாங்கிட்டு இருக்கணும். அவள் சாப்பாடு கொடுத்தா அவள் என்கிட்ட மட்டும் திட்டுவீங்க, அவள்கிட்ட மட்டும் நல்லா இருக்குங்கிறீங்கல்ல. பிரியா, திரும்பவும் சொல்றேன், அந்த பிளேட்டு சண்டை போட முடியாது சரியா? என்கிட்ட சாப்பிட்டு வேலையும் முடிச்சாச்சு. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்.